சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போம். அண்ட் இந்த போமோடைய டைட்டில் தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. ஸோ இந்த போமோட ஆத்தர் மேரி பாத்தம் ஹாவிட். ஃபைன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் போம். இது வந்து ரொம்ப கான்வர்சேஷனலாக இந்த போம் வந்து போகும். எப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் போம்குள்ளே எல்லா ஒரு மெட்ரிக்கல் ஸ்கீம் எல்லாமே இதில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த போம். ஃபைன். வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. ஓகே, ஒரு ஸ்பைடர் இருந்திருக்கு. அந்த ஸ்பைடர் வந்து ஒரு ஃப்ளை பார்த்துட்டு நீ என்னோட பார்லருக்குள்ளே நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ பார்லர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைடி ரூம் இன் அ ஹவுஸ் யூஸ்ட் ஃபார் என்டர்டெய்னிங் கெஸ்ட். ஓகே, நமக்கு ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே. நெக்ஸ்ட், திஸ் த பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் that ever you did spy. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரியான ஒரு ப்ரிட்டியான ஒரு பார்லர் நீ எங்கேயுமே நீ பார்த்துருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கன்னிங்கான வேர்ட்ஸை வந்து ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லி அதை வந்து ட்ராப் பண்ண பார்க்குது. நெக்ஸ்ட், த வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ விண்டிங் ஸ்டேர் அண்ட் ஹாவ் மெனி curious things to show when you are there. ஸோ நீ வந்து இந்த பார்லருக்குள்ளே நீ வரும்போது நிறைய ஸ்டேர்ஸ் இருக்குது. ஓகே, விண்டிங் ஸ்டேர்ஸ் இருக்குது. ஸோ விண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெட்டஃபர் கூட நம்ம கன்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விண்டு மாதிரி என்ன ஸ்டேர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஸ்டேர்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஹவ் மெனி curious things to show when you are there. ஸோ நீங்கள் ஸ்பைடரோட வெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துன்னா நிறைய க்யூரியஸான திங்ஸ் வந்து நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. ஸோ எக்ஸாம்ஸில் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்க அந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு யார் இது சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் டபுள் கொட்டேட்டட் கோட்ஸ். நெக்ஸ்ட், oh no said the little fly, to ask me is in vain. ஸோ நோ நீ என்கிட்ட கேட்குறது வந்து அட்டர் வேஸ்ட்டு தான், நான் வந்து கண்டிப்பாக வரமாட்டேன். ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் விண்டிங் ஸ்டேர் கேன் நெவர் கம் டவுன் அகேன். ஸோ யாரெல்லாம் வந்து உன்னோட ஸ்டேர்ஸ் ஏறி வராங்களோ கண்டிப்பாக அவங்களால கீழே வர முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பைடர் வந்து அவங்க வீட்டில் யார் வந்தாலும் அது என்ன பண்ணணும்னு இந்த ஃப்ளைக்கு தெரியும். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், I'm sure you must be weary dear with soaring up so high. எனக்கு தெரியும் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப மேலே வரனால. வியரி அப்படி சொல்லும்போது ரொம்ப டயர்டாக இருப்ப. Will you rest upon my little bed? So the spider to the fly. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுது ஸ்பைடர். என்னென்னா, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப மேலே ஏறி வந்தனால, அதனால் நீ என்னோட சின்ன பெட்டில் வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட கேட்குது. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin. And if you like to rest a while, I'll snugly tuck you in. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய ப்ரிட்டி கர்டன்ஸ் சுற்றி இருக்குது, நிறைய ஷீட்ஸ் கூட ரொம்ப தின்னாக ஃபைனாக இருக்குது. நீ வேணும்னா நீ அங்கே வந்து நீ தூங்கிக்கலாம். I'll just tuck you in அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பைடர் சொல்லுது. அதுக்கு ஃப்ளை என்ன சொல்கிறாங்க? oh no said the little fly, for I've often heard it said, they never wake again who sleeps upon your bed. ஸோ மறுபடியும் சொல்கிறாங்க, நோ இல்லை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், யாரெல்லாம் வந்து உன்னோட ரூமில் இருக்க அந்த பெட், ஓகே லிட்டில் பெட்டில் வந்து தூங்குறாங்களோ அவங்க மறுநாள் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுதான் வந்து அவங்களோட எண்ட் ஆஃப் த டே. நெக்ஸ்ட், set the cunning spider to the fly. நெக்ஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க. dear friend அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. what can I do to prove the warm affection I have always felt for you? என்னுடைய வார்மான இந்த அன்பை வந்து நான் உனக்கு எப்படி உனக்கு நான் காட்டுவேன், எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்? I have within my pantry good store of all that's nice. I'm sure you're very welcome. Will you please to take a ஸ்லைஸ். ஸோ என்னோட பேண்ட்ரியில், என்னோடய ஸ்டோர் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீ வந்து ஆல்வேஸ் யூர் வெல்கம். சரி, நீ வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சம்திங் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர் வந்து ஃப்ளைட்டை கேட்குது. ஸோ இந்த பேஜில் உள்ள ஸ்டான்ஸாவில் நமக்கு ரைமிங் ஸ்கீம் எப்படி வரும்னா, ஏஏ பிபி அண்ட் ஆல்சோ இங்கே ஏபிஏ. ஸோ எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். ஹைக்கு வந்து ஐனால ஏ, ஃப்ளை ஹை ஃப்ளை. ஓகே, தின் சி அண்ட் இன் சி. அதே மாதிரி செட் அண்ட் பெட் ஏஏ வருது. டூ ஏ, யூஏ, நைஸ் அண்ட் ஸ்லைஸ் பிபி. ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் ரைம் ஸ்கீம் நம்ம கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா, இந்த இடத்துல திஸ் இஸ் தி பிரிட்டியஸ்ட்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து வவல் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறனால இது வந்து ஒரு அசனன்ஸ். அண்ட் வின்னிங் ஸ்டேர் வந்து மெட்டஃபர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி வியரி டியர் அப்படிங்கிறது அசனன்ஸ். இந்த இடத்துல நெவர் நெவர் அப்படின்னு 2 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கனால இது வந்து ரெப்படேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹோ நோ நோ, அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பேண்ட்ரிக்கு கூப்பிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்கு என்ன சொல்லுதுன்னா no no said the little fly, kind sir, that cannot be. I've heard what's in your pantry and I do not wish to see. எனக்கு தெரியும் உங்கள் பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு BAC வந்து A. Sweet creature said the spider, you're witty and you're wise. ஆமாம், நீ வந்து ரொம்ப intelligent, you are so wise. How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. ஸோ இதெல்லாமே சொல்லி பார்த்தாச்சு. வேறு என்ன ட்ரிக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஃபிசிக்கல் நேச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்குது. யார்? ஸ்பைடர் வந்து ஃப்ளை பற்றி. Have a little looking glass upon my parlor shelf. If you'll step in one moment dear, you shall behold yourself. ஸோ என்ன அப்படின்னா உன்னோட விங்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப காசியாக இருக்குது, உன்னோட கண்கள்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. என்னோட பார்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கிங் கிளாஸ் இருக்குது. நீ அங்கே வந்து நீ உள்ளே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீ பார்த்த அப்படின்னா யூ கேன் பிஹோல்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ கேன் ஆக்சுவலி see your reflection அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ரைமிங் ஸ்கீம் வந்துட்டு BBCC. அண்ட் ஹவ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால இது வந்து நமக்கு ரெப்படேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹவ் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது வந்து நமக்கு alliterationல வரும். நெக்ஸ்ட், I thank you gentle sir, she said, for what you are pleased to say, and by bidding you good morning now. I'll call another day. ஓகே சார், நீங்கள் சொன்னது எல்லாமே தேங்க்யூ. இப்போ நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம பார்க்கலாம். ஸோ I'll call another day, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து அந்த இடத்துல போயிடுது. நெக்ஸ்ட், the spider turned him round about and went into his den. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரோட வீடை வந்து வெப்னு சொல்லலாம், ஆனால் டென்னு சொல்லியிருக்காங்க. டென்னில் யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ வந்து கன்னிங்காக இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பேர் பண்ணியிருக்கனால we can call this den as metaphor. Okay, metaphor. Next, for well he knew the silly fly would come back again. ஸோ ஸ்பைடருக்கு வந்து நல்லா தெரியுது அப்படின்னா அந்த சில்லி ஃப்ளை. அப்போ அந்த ஃப்ளைக்கு கொடுத்துருக்க ஒரு எஜெக்டிவ் என்னது? சில்லி. அப்போ கண்டிப்பாக அந்த சில்லி ஃப்ளை வந்து மறுபடியும் வரும். ஸோ he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine upon the fly. So no, it does not dine with the fly, dine upon the fly. ஸோ அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது. என்ன அப்படின்னா கண்டிப்பாக தெரியுது இந்த ஃப்ளை வந்து நெக்ஸ்ட் டே வரும் அப்படின்ட்டு. அதனால நல்ல ஒரு சட்டலான ஒரு வேர்பை வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, இந்த ஸ்பைடர் செஞ்சிருச்சு. அண்ட் டேபிளும் போட்டாச்சு. எதுக்குன்னா அந்த ஃப்ளையை சாப்பிட்றதுக்கு. ஃப்ளை கூட சாப்பிட்றதுக்கு கிடையாது, ஃப்ளையை சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளை வந்து இதுக்கு ஃபுட்டாக இருக்குது. தென் he came out to his door again and merrily did sing. ஸோ நல்லா ஜாலியாக பாட்டு பாடலாம் ஆரம்பிச்சிருச்சு. Come hither pretty fly with a pearl and silver wing, your robes are green and pearl, there's a crust upon your head, your eyes are like the diamond bright, but mine are dull as lead. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொன்னால் தான் அந்த ஃப்ளை வந்து மனசு இறங்குதுன்னு சொல்லிட்டு the spider actually started narrating about the physical beauty of the fly. ஸோ இங்கே வாங்க pretty fly அப்படின்லாம் சொல்லுது. அதோட விங் வந்து எப்படி இருக்கான்? pearl and சில்வராக இருக்குது. அவங்களோட ரோப்ஸ் எப்படி இருக்கான்? green and pearl மாதிரி இருக்கான். தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரஸ் மாதிரி கிரீடம் மாதிரி இருக்காமா. அண்ட் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரி ஜொலிக்குது அப்படிங்கிற எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னோடது எப்படி இருக்குது? ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்பைடரை கூட கீழே கொஞ்சம் லோவாக கூட இறக்கி சொல்லுது. இந்த இடத்துல யுவர் ஐஸ் ஆர் லைக் அப்படின்னு சொல்லும்போது சிமிலி. அண்ட் ரைம் ஸ்கீம் AABB. ஆல் ரைட், நெக்ஸ்ட், alas alas how very soon this silly little fly, hearing his willy flattering words, came slowly flitting up by. ஸோ என்னாச்சுன்னா இந்த சில்லி ஃப்ளை வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மெதுவாக வர ஆரம்பிக்குது. வித் buzzing wings she hung aloft, then near and nearer drew. ஸோ கீழே அந்த வெப் இருக்கு இல்லையா, இதுதான் வெப் அப்படின்னா இங்கேருந்து மெதுவாக இப்படியே மேலே ஏறி போகுது. ஸோ நல்ல சவுண்டு, அந்த ஃப்ளையோட விங்ஸ் வந்து ஒரு சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சவுண்டோட என்ன பக்கத்தில் போயிட்டே இருக்குது. திங்கிங் only of her brilliant eyes and green and blue hue, thinking only of a crested head, poor foolish thing. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது என்ன தாட்டோட மேலே வருது அப்படின்னா அங்கே போனால் நம்ம வந்து அகப்பட்டுருவோம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் மறந்துட்டு ஸ்பைடர் சொன்ன அந்த ஃபிசிக்கல் நேச்சர், நம்ம அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்களா, ஐஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஹெட்டில் க்ரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அந்த தாட்ஸை நினச்சிட்டு இந்த ஃப்ளை வந்து மேலே ஏறி போகுது. இந்த இடத்துல
poor foolish thing அப்படிங்கும்போது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஃப்ளை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல திங்கிங் ஒன்லி அப்படின்னு சொல்லும்போது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அது சக்ஸசிவ் லைனில் ரிப்பீட் ஆயிருக்கனால அது வந்து ஆனஃபோரா. ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏ பி பிபிசி. ஓகே, நெக்ஸ்ட். அட் லாஸ்ட் ஃபைனலாக என்னாச்சு? அப் ஜம்ப் த கன்னிங் ஸ்பைடர் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட். ஸோ டக்குன்னு என்னாச்சுன்னா அந்த ஸ்பைடர் வந்து அவங்க மேலே ஜம்ப் பண்ணி அந்த ஃப்ளையை வந்து டைட்டாக பிடிச்சிருச்சு. ஹி ட்ராக்ட் ஹர் அப் his winding stair into his dismal den within his little parlor, but she never came out again. ஸோ என்னாச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளையை பிடிச்சனால அதனுடைய ஸ்டேர்ஸில் கொண்டு போயிட்டு அந்த டென்னில் வச்சிருச்சு. அண்ட் அவங்க சொன்ன எல்லா அட்ஜெக்டிவ், அந்த குட்டி குட்டி ரூம், அந்த பார்லர், எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடுச்சு. அண்ட் ஃபைனலி the bee is no more, the fly is no more. So in that den again it is actually metaphor. Rhyme scheme A B B. Next. And now dear little children who may this story read. அப்போ இப்போ ரீடருக்கு ஒரு நோட் கொடுக்குறாங்க. என்னன்னா, யாரெல்லாம் இந்த கதையை ரீட் பண்ணுறீங்களோ, டு ஐடில் சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், சும்மா ரொம்ப ஃப்ளாட்டரிங்காக வந்து யார் பேசினாலும் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹீட், நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. அன்டு அன் ஈவில் கவுன்சிலர் close heart and ear and eye and take a lesson from the tale of the spider and the fly. ஸோ என்ன அப்படின்னா, ஈவலாக கவுன்சில் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஹார்ட், காது, கண், ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா 5 சென்சஸோட we have to be very very careful. யார் அந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் என்ன பேசினாலும் அட்டென்ஷன் கொடுத்துடாதீங்க. இது வந்து நமக்கு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்து இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ சச் அ பியூட்டிஃபுல்லான ஒரு போம். இந்த இடத்துல கவுன்சிலர், க்ளோஸ், இதெல்லாம் வந்து alliteration. ஹார்ட், இயர், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசானன்ஸில் வரும். ஓகே, அசானன்ஸ், ஏன்னா நமக்கு வாவல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கனால அசானன்ஸ். இந்த இயர் அண்ட் ஐ வந்து நமக்கு alliterationல வரும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல டேக், டெய்ல், திஸ், இதெல்லாம் alliterationல வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். Mary Botham Howitt was born in the year 1799 till 1888. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயிட்டாக இருந்திருக்காங்க. And she was born at Cloford in Gloucester. She was educated at home and read widely. ஸோ அவங்க செல்ஃப் எஜுகேட் தான் ஆயிருக்காங்க. She commenced writing verses at a very early age. Together with her husband William Howitt, she wrote over 180 books. ஸோ husband and wife 2 பேருமே சேர்ந்து how many works they have actually published? 180 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மீனிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ட் பார்க்கலாம். The way into my parlor is up a winding stair and I have many curious things to show when you are there. இந்த இடத்துல how to reach the spider parlor, எப்படின்னா அந்த ஸ்டெப் ஏறி தான் போகணும். Then what will the flies get to see in the parlor? என்ன வந்து பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நிறைய curious things வந்து இருக்கும். Next. Oh no no, said the little fly. Kind sir, that cannot be. I've heard what's in your pantry and I do not wish to see. In that, is a fly willing to enter the spider's pantry? No. Can you guess what was in the pantry? And the pantry la enna irukum appdi neenga nenikiringa appadina nariya dead flies. ஏன்னா இந்த curious things ன்னு சொல்றாங்க இல்லையா இந்த இடத்துல. ஸோ curious things அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னா dead flies தான் கண்டிப்பாக அங்கே இருக்கும். Sweet creature, said the spider, your witty are your wise, how handsome are your gauzy wings, how brilliant are your eyes அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல list the words used by the spider to describe the fly. அந்த ஃப்ளை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பைடர் டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக, கவுசி விங்ஸ் வச்சுட்டு, பிரைட்டான, ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், why does the spider say that the fly is witty? ஏன் அப்படின்னா ஸ்பைடர் வந்து ஒவ்வொரு டைம் அது கூப்பிடுறப்போ இட் வாஸ் வெரி கிளவர் டு அவாய்ட் தி ஸ்பைடர், தட்ஸ் வை. நெக்ஸ்ட், the spider turned him round about and went into the den, for well he knew the silly fly would come soon back again. இந்த இடத்துல why is the poet using the word den? ஏன் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் தான் டென்னில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பைடர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி வெரி கன்னிங். நெக்ஸ்ட், அதே மாதிரி why was the spider sure that the fly would come? எதுக்கு வந்து ஃப்ளை மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு ஷியராக இருந்துச்சு? ஏன் அப்படின்னா அது வந்து பேசின அந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்னால, ஏன்னா அது வந்து பியூட்டி பற்றி பேசினனால. Next question. With buzzing wings she hung aloft, then near and near drew, thinking only of her bright eyes and green and purple hue. இந்த இடத்துல she அப்படிங்கும்போது யாரு? ஃப்ளை தான். Again she thinking of, அது எதை பற்றி நினச்சிட்டு இருக்குன்னா அதோட பியூட்டிஃபுல் ஐ and the color of her wings தான் நினச்சிட்டு இருக்கு. And now dear little children who may read this story read. To idle
silly flattering words I pray you never give heed. இந்த இடத்துல I அப்படின்னு சொல்லும்போது யார்? poet. என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி ஐடலாக ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் யார் பேசினாலும் அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. The poem begins with the spider's welcoming of the fly. He reaches out to the fly to come into its home. The spider describes his parlor as the dash one. அந்த பார்லர் எப்படி இருக்காமா? ரொம்ப prettiest-ஆ இருக்காமா. The spider kindles the curiosity of the fly so that she may enter his home. Fortunately, the fly was wise and intelligent and refused to get into his home. Now the spider pretends to be a friend and asks her to come home and rest in his home. He offers her dash another sheets and a bed to rest. This time also the fly declines the spider's offer very politely. The next weapon that the spider uses is flattery. The spider praises the dash, wings and eyes of the fly and also praises her crest. He invites her to look at herself in the அங்கே என்ன இருக்குது? looking glass, then which is in his parlor. The fly is flattered by the words of the spider and falls a dash to her. Okay, என்ன? pray to her, என்னது? enticement இல்லாட்டி invitation. ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்ன அப்படின்னா anthropomorphism. இதுனா என்னன்னா மீன்ஸ் to endow a non-human character with human traits and behavior. non-human characterக்கு human traitயோ இல்லை behaviorோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து anthropomorphism. For example, throughout this poem we see the spider's web described with features as in a normal home or house. We see a pantry, bed, mirror, stairs இதெல்லாம். So this anthropomorphism is entirely different from that of personification. So ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஹியூமன் பீயிங்கை யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ், ஓகே, அந்த ட்ரேட்ஸ், அந்த பிஹேவியர் எல்லாம் வந்து நான் ஹியூமனுக்கு கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து anthropomorphism. ஸோ இந்த என்டையர் போம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க செட்டிங் எல்லாமே anthropomorphism. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ இந்த இடத்துல கான்சனன்ட்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. கான்சனன்ட்ஸ்னால் என்னது? ரெப்படேஷன் ஆஃப் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் in the neighboring words. Okay, so in that this the prettiest little parlor that ever you did spy. So in that enna ketirukanga appadina pick out more instances for consonants from the sound. Okay, so idha vandu pathina namakku consonant sound la vandirukku. All right, fine. Next in that this இருக்கு இல்லையா, இந்த திஸ்ஸும் இந்த pretty t இது வந்து consonant sound. assonance அப்படின்னு சொல்லும்போது நெய்பரிங் வேர்ட்ஸில், ஓகே, சவுண்ட்ஸ் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெய்பரிங் வேர்ட்ஸில். ஸோ இந்த திஸ் ஸோ இதெல்லாம் வந்து alliterationல வரும். பட் இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதே மாதிரி அசனன்ஸ்னால் அதே மாதிரி வால் சவுண்ட்ஸ் வரும் நெய்பரிங் வேர்ட்ஸில். ஸோ இது வந்து ஐ. நெக்ஸ்ட் alliterationனா பிகினிங் ஆஃப் த வேர்ட் இருக்கும். ஆனால் கான்சனன்ட்ஸ் அண்ட் அசனன்ஸ் வந்து மிடில் ஆஃப் த வேர்ட், லெட்டர்ஸ் வந்து மிடில் இருக்கும். நெக்ஸ்ட் Anaphora, repetition of a word or a phrase at the beginning of a sequence of sentences, illati or a phrase illati lines. How handsome are your grousey wings, how brilliant are your eyes. So how அப்படிங்கும்போது இந்த இடத்துல anaphora. All right, next alliteration, repetition of consonant sound at the beginning of words. So இந்த கான்சனன்ட்ஸ்க்கும் alliterationக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது வந்து சிமிலராக இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஆனால் consonant sounds at the beginning of words. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது neighboring words. ஸோ beginningனா ஃபஸ்ட்டு, neighboringனா it can be near words. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா difference. Okay, so that's it from this poem. It is actually such a beautiful ஒரு poem and it conveys a lot of meaning. So with this note I end this video. So hope you all enjoyed. Thank you and have a nice day.